அப்படியே ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருந்துச்சு. போயிட்டே இருக்கிறப்ப அப்படியே போயிட்டே இருந்துச்சு. அப்புறம் வேலைக்கும் போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஜாயின் பண்ணதில் நர்ஸாக தான் போயிட்டு இருந்தேன். ஒரு 10 வருஷமா 11 வருஷமா வேலைக்கு போயிட்டு இருந்தேன். பார்த்துக்கிட்டே ட்ரீட்மெண்ட்டும் பார்த்துட்டே இருந்தேன். அப்புறம் தான் சரி வெக்ஸாகி ட்ரீட்மெண்ட்டே ஒன்றும் வேணாம், மருந்து சாப்பிட்டு தான் வெயிட்டு தான் போடுது, அதனால ஒன்றும் வேணாம் அப்படின்ட்டு அப்படியே விட்டுட்டோம். விட்டுட்டே இருக்கிறப்ப தான் குழந்த ட்ரீட்மெண்ட் நிறுத்தினதுக்கப்புறம் குழந்தை ஆயிடுச்சு. ஆனதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷம். ஆனால் அதுக்கு முன்னே எந்த ஃபங்க்ஷனில் நான் போனாலும் என்னை அந்த தண்ணி ஊற்றிடாது. ஆனால் எல்லா பிள்ளைங்களும் நான் வளர்த்திருக்கிறேன். பிள்ளைங்களை வளர்த்துன்னு கதை இவ்வளோ ஹாஸ்பிட்டலில் டியூட்டி பார்த்துன்னு குழந்தைங்களை பார்த்துருக்கேன். வெளியே பிள்ளைங்களும் ஒரு 6-7 பிள்ளைங்களும் நான் தான் வளர்த்திட்டுருக்கேன். அந்த பிள்ளைங்களுக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு எல்லாமே நீ இருமா, நீ அப்புறம் ஊற்று, நீ இருப்பா அப்புறம் ஊற்று, அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நலுங்கு வைக்கவோ இல்லை ஏதோ முன்னாடி போய் நிற்காது, இந்த பக்கம் இந்த பக்கம் வாங்குவாங்க. ஏன் இப்படி செய்ய? நான் வந்து ஒரு யதார்த்தமாக தான் இருப்பேன். இப்படி ஒரு சூட்சமாலாம் எனக்கு இருக்கவே தெரியாது. இப்போ விவரமாக பேசவும் தெரியாது. அந்த அளவுக்கு பேசுறதெல்லாம் இப்போ தான் நான் பேசுகிறேன். அந்த அளவுக்கு எதுவும் தெரியாது. யார் எது கேட்டாலும் உடனே கொடுத்துருவேன். எங்கள் அம்மா தான் என்னை திட்டுவாங்க, இப்படி இப்படி இருந்தீங்கன்னா நம்மளை ஏமாற்றி வாழ்க்கை கொண்டு போயிடுவாங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, நான் எல்லாரும் நல்லவங்க தான்மான்னு வேணாங்க. அப்படி இருந்த சமயத்தில் என்னை இப்படி யாரும் ரொம்ப கேவலப்படுத்திக்கிட்டே இருந்தாங்க. அங்கே நிற்காத, இங்கே நிற்காத, கதவை திறந்து வந்துட்டாலே இப்போ வேலைக்கு போகிறப்ப அப்படின்லாம் பேசியிருக்கிறாங்க, நிறைய பேசியிருக்கிறாங்க. நான் அதெல்லாம் சரி இப்போ குழந்தை நானா சரியா போயிருந்து பார்த்தா 15 வருஷம் ஆயிடுச்சு. இனிமே எங்கே பிறக்க போகுதுன்ட்டு அப்படியே வெக்ஸாகி உட்காந்தப்பதான் பாப்பா ஆனான். பாப்பா ஆனி சந்தோஷப்பா, எல்லா குறையும் அதோட அழிஞ்சிருப்பா. நம்மளுக்கு யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, நம்ம பிள்ளைங்க எல்லாரும் தூக்கி கொஞ்சுவாங்க அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டேன்.